வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 4th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். இந்த லாஸ்ட்டு 1 வீக்காகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, ஓப்பன் ஆகுறது கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. 1 மணி 11 மணி 12 மணிக்கு மார்க்கெட் என்ன ஆகுது, பாட்டம் அவுட் ஆகுது. அங்கேருந்து அப்படியே ரெக்கவரி வருது, ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அகைன் அடுத்த நாள் மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. 1 மணி 11 மணி 12 மணிக்கு ரெக்கவரி வருது, ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ரிப்பீட்டு, கேப் டவுன், ரெக்கவரி, ஹை க்ளோஸ், ரிப்பீட்டு. ஸோ இப்படியே தான் நம்ம மார்க்கெட்டு இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவரி வந்துருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன கேப் டவுனா அப்படின்லாம் கேட்காதீங்க, நடந்ததான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் என்னாச்சு? செபி ஏன் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதில் என்ன தான் நடக்குது? அதுக்கு அடுத்ததாக நாளைக்கு ஃப்ரைடே யூஸ்வலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த வார் பற்றிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு early மார்னிங் யூஎஸில் வந்து நைட் வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக ஒன்று நடந்திருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஈரான்லேருந்து எல்லா ட்ரூப்ஸையும் ரிட்டர்ன் வரணும், அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து வெளியே வரணும், ஈரான் கூட எந்த ஒரு வாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்து ட்ரம்ப்புள்ள, அதாவது குடியரசுக் கட்சியை சேர்ந்த 4 பேர் வந்து ஓட் போடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக பண்ணிக்கிறாங்க, அவங்க கட்சியை சேர்ந்த ஆளுங்களை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த அமெரிக்கா வரலாற்றுலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு அர்த்தமற்ற வாக்கெடுப்பு நடந்தது, அதில் 4 பேர் வந்து நம்ம தேச துரோகிகள் எனக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் வந்து அமெரிக்காவுக்கு வெற்றிக்கு நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான துரோகிகள்லாம் இருக்கிறாங்க. இதை நினச்சி நம்ம வந்து வெட்கப்பட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அது கொடுத்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மறுபடியும் அவர் வந்து ஒரு உருட்டுகிறாரு. என்ன அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது நெகோசியேஷன், அதனால் வந்து எப்போ வேணாலும் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது டவ் ஃபியூச்சர் நியர்லி 500 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி வந்து 350 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிராட்காம் அப்படின்ட்டு ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு ஒரு பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நியர்லி 15-16% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் நாஸ்டாக் இண்டெக்ஸ் 350 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் டோ ஃபியூச்சர் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எஸ்டர்டே வந்து 3 மேஜர் இண்டெக்ஸ் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. 0.5% வந்து 1.5% வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 1.3% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜப்பானுடைய மானிட்டரி பாலிசி இந்த கப்புள் ஆஃப் வீக்ஸில் வரப்போகுது. இதில் வந்து ஜப்பான் வந்து ரேட் வந்து ஹைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது எப்போ அந்த ஈவெண்ட் வருதோ அப்போ வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஹேங்சங் இண்டெக்ஸ் பொறுத்தவரையும் 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு, அதாவது கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு. 100 பாயிண்ட்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் வரையும் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,300 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு 23,240 வந்துச்சு. ஆனால் எஸ்டர்டே வந்து லோ வந்து பிரேக் பண்ண கிடையாது. 23,200 வந்து பிரேக் பண்ண கிடையாது. ஸோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் 23,450 வரையும் வந்துருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது. 13 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 74,360 செட்டில் ஆகிடுது. நிஃப்டி 10 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. அதாவது ஏறும்போதெல்லாம் 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டுன்னு ஏறுது. ஆனால் இறங்கும்போது 200 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டுன்னு இறங்குது. அதாவது ஜான் ஏறுனா மோளம் சருகுது. 23,416 வந்து செட்டில் ஆகிடுது நிஃப்டி. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ் ஸ்லைட்லி ஹையில் இருந்துச்சு. ஐடி
மெட்டல்ஸ் ஸ்லைட்லி டவுனில் இருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. நான் போன வாரம் நினைக்கிறேன் ஒரு வீடியோவில் டைட்டிலே நான் போட்டிருந்தேன், 7வது இடத்திற்கு தயாராகும் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து 7th பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதாவது தைவான் நம்மளை பீட் பண்ணிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ சவுத் கொரியா இண்டெக்ஸும் வந்து நம்மளை பீட் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 7th பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா, அதாவது காஸ்பி இண்டெக்ஸ், சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, வேர்ல்டு லெவலில் ஜப்பானுக்கு அடுத்ததா இந்தியாவில் தான் வந்து ஃபியூல் ப்ரைஸ் வந்து குறைவாக இன்க்ரீஸ் பண்ண நாடுகளில் இந்தியா வந்து 2nd பிளேஸில் இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஃபியூல் ப்ரைஸை அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டாங்க, ஏகப்பட்டது ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் இந்தியா தான் வந்து குறைவாக ஏற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஓஎம்சி கம்பெனிகள் எல்லாமே வந்து நம்ம பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 crore பெர் டேக்கு வந்து லாஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 550 crore பெர் டேக்கு வந்து லாஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ 50% தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணிக்கிறோம், இன்னும் 50% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறது, சிம்பாலிக்காக சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரூபாய் ஏற்றிக்கிட்டாங்க, இன்னும் 7-8 ரூபாய் ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து விஇடிஎல் வேதாந்தாவில் வந்து இந்த 2 நாளாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சம் சர்ச்சஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபைனல் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேதாந்தாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது, அவங்களுடைய ஆப்ரேஷனெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வேதாந்தா விஇடிஎலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையும் இந்த கொஞ்ச நாளாகவே கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்லாம் வந்து 1200 1300 போனது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 5% லோவர் சர்க்கியூட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, $15.15 ட்ரில்லியன் யூஎஸ், அதாவது நம்ம இந்தியன் ருபியில் சொன்னோம் அப்படின்னா 15 லட்சம் கோடி நியர்லி வந்து இவங்க வந்து ரெவென்யூ காட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் இயர் 2021லேருந்து ஃபினான்ஸ் இயர் 2025 வரையும். ஆனால் இந்த ரெவென்யூக்கும் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க வந்து ரெவென்யூ வந்து ஒரு மோசடியாக காட்டியிருக்கிறாங்க. அதாவது சப்சிடரி ரெவென்யூ வந்து 99.8% கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 97% 99% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய ஆப்ரேஷன்லாம் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் வந்து ரெவென்யூ வந்து இந்த அளவு காட்டிக்கிறாங்க, இது வந்து ஒரு ஃபோர்ஜரி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பிரேமா ஃபேஸியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய செபியோடைய இன்வெஸ்டிகேட்டுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேஷன் கொடுக்க கிடையாது. அதே மாதிரி சப்சிடரி இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது. ப்ரொமோட்டர் கனெக்டடில் சம் ஃப்ராடு நடந்திருக்குது. ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 5% லோவர் சர்க்யூட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எல்ஐசி பொறுத்தவரையும் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து நியர்லி 11% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. எல்ஐசி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊராமுட்டு காசு, அதான் நம்ம ஊரெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராமுட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்ஐசி வந்து வர்ற ஸ்டாக்கு எது போனால் போகடியாக இருக்குதோ எல்லா ஸ்டாக்லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் அவங்க வந்து 11% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க எல்ஐசி. அப்படின்னா எத்தனை கோடிக்கு ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுருப்பாங்கன்னு பாருங்க. இந்த வந்து ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது, எல்ஐசி வந்து நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி இந்த வீணா போன கம்பெனியில் நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வக்ராஞ்சி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறமா வந்து திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். அது வந்து எல்ஐசி வந்து மேஜர் ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஎல்எஃப்எஸ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா வந்து சத்தியம் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஜரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி வந்து அதிகமான ஸ்டேக் வச்சுருப்பாங்க. யார் வீட்டு காசு, எல்லாம் நம்ம பொதுமக்களுடைய பணம் தானே. ஓகே, இதுக்கு வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்துருக்கிற ரெவென்யூ எல்லாமே வந்து டிக்ளேர்டு,
இது எல்லாமே வந்து கரெக்ட் ரெவென்யூ தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து செபிக்கு வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு செபி என்ன ரிலீவெண்ட் டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து கிளியராக இருக்கிறோம் அப்படின்னு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கேப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1995 பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் மேத்தா, கேப்டன் பரேக்கு, அதுக்கப்புறமா வந்து 2010 சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் மல்லையா, அதுக்கப்புறம் வந்து நிரவ் மோடி, அதுக்கப்புறம் இப்போ வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ அப்பப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, அந்த ஸ்கேம் வர்றது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வருதுன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான். ஓகே, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து நியர்லி 14% வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் இன்னைக்கு வந்து 4447 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 4360 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. நெட்டாக வந்து 87 crore வந்து மார்க்கெட்டில் வந்து செல் இருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதாவது எஸ்டர்டே ஒரு நியூஸ் வந்துச்சு, இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து எந்த ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. அதாவது ஃபாரின் பையர்ஸுக்கு, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ பையர்ஸ்க்கு வந்து பாண்ட் பையிங்கில் வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதாவது பாண்ட் பையிங்கு தான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அவங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை எஸ்டிடியோ அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட காதுலேயே போட்டுக்கல. இவ்வளோ சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. பாண்டு பையிங்க்கு மட்டும் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? பட் அது வந்துச்சுனாலும் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. இது வந்து இந்த ஒரு வாரமாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் எப்படி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, டிராஃப்ட் பேப்பரில் சைன் பண்ண போகிறோன்னு உருட்டிட்டு இருக்கிறாரோ அது மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 500 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு நியர்லி 0.5% to 1% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது. அது வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. ஓகே, ஓவராலாக நம்ம மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், முன்ன சொன்ன மாதிரி அந்த ரிப்பீட்டு கீழே வருதுங்களா, கீழே வரும்போது 23,250 to 200 300 இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து டைட் பொசிஷனாக இருக்குது. அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேஜராக சப்போர்ட் இருக்குது மாதிரி தெரியுது. 23,200 to 300 ரேஞ்சு. 23,200 கீழே பிரேக் ஆச்சுன்னா பெருசாக இறங்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்பவும் பெருசாக இறங்காது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 23,000ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டவுன் சைடு வந்து லிமிட்டடாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஹையர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,500 வந்து 700 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. யூஸ்வலாகவே நம்ம வந்து ஃப்ரைடே ஆனால் போதும், காரணமே இல்லாமல் இறங்கும். லாஸ்ட் ஃப்ரைடே மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் 30 minutes ஒரு வெர்டிக்கல் செல் ஆஃப் வந்துச்சு. பட் நாளைக்கு அந்த மாதிரிலாம் வராது. நாளைக்கு ரீபேலன்சிங்லாம் எதுவும் கிடையாது. எப்போவுமே அது வந்து மந்த் எண்டில் தான் வந்து ரீபேலன்சிங் வரும். அது வந்து ப்ரீவியஸாகவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எனிவே நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500 வந்து 600 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,300 200 வரையும் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். இங்கே பாருங்கள், நான் வந்து எஸ்டர்டே போட்டிருந்த லைன் தான். இந்த எஸ்டர்டே போட்டிருந்த லைனை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே தான் இருந்தது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,450லேருந்து 500 வரையுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,550 தேர் ஆஃப்டர் 23,650 வரையும் போகும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 23,300ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். 300 கீழே வந்துச்சு அப்படின்னா 200ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? சென்செக்ஸ் எஸ்டர்டே போட்டிருந்த லைனை தான் வந்து இன்றைக்கி வந்து கிராஸ் பண்ணிடுது. 74,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன். கரெக்டாக அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ நாளைக்கு இதே தான் ரெசிஸ்டன்ஸ் 74,500. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 74,900லேருந்து 75,200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சப்போர்ட் 74,000, தேர் ஆஃப்டர் 73,800. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.